ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸாக 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2-3 சின்ன பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 5-6 காஞ்ச மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கசகசா. இது எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 தக்காளி, 2-3 பெரிய வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். 2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் இதோடய சேர்த்துடலாம். சீரகம், மிளகு, கசகசா இதை நல்லா லைட்டாக வறுத்து விட்டுடலாம். இது லைட்டாக வறுபட்டதும் மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய் நல்லா வறுபடட்டும். 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். சின்னதாக ஒரு 7-8 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விடலாம். மசாலாலாம் நல்லா பிடிக்கிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இதுலேருந்தே தண்ணி விடும். இது அப்பப்போ கிளறி விடலாம். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கறியை வேக வைக்கலாம். ஒரு 3/4 பாகம் நல்லா வேகட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். கறி நல்லா 3/4 பாகம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கறி நல்லா வேகட்டும். மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு காரம்லாம் இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துட்றேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பவுடர் சேர்த்தும் போது காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம்.
இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.